நீர் என்னை எப்படி நடத்துறதற்கு சித்தமோ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லிட்டே. வாலிப தம்பி, நீ குழம்ப வேணாப்பா. தங்கச்சி, நீ குழம்ப வேணாம். இயேசு உன் கூட இருக்கிறாரு. உங்க அம்மா அப்பாவே உன்னை குறிச்சு அவ்வளவு கவலைப்படும் போது அப்பா எப்படிப்பா உன் கூட கவலைப்படாம இருப்பாரு? ஏசப்பா எப்படிப்பா கவலைப்படாம இருப்பாரு? இல்ல, நிச்சயமா முடிவு உண்டு. உன் நம்பிக்கை மட்டும் வீண் போகாது. கைகளை மேல உயர்த்தி சத்தமா சொல்லுவோம், இயேசுவே என்னுடைய வாழ்க்கை 2025வது வருஷத்தை உங்க கையில கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. என் தரிசனத்தை உங்க கையில கொடுக்கிறேன். என் எதிர்காலத்தை உங்க கையில கொடுக்கிறேன். எனக்கு என்னன்னு தெரியாதுப்பா. நான் எப்படி போறேன், எப்படி வாங்க போறேன், எப்படி தாண்ட போறேன், எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஒண்ணு மட்டும் சொல்றேன், எங்க பரம ராஜாவினுடைய கையில இந்த ஆண்ட கொடுக்கிறேன்னு சொல்லு. சொல்ல 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 அப்படியே ஜெபம் பண்ணிட்டேன். அழகுபடுத்துகிறவர், அலங்கரிக்கிறவர், பாதுகாக்கிறவர், நடத்துகிறவர், பிரமிக்கத்தக்க அதிசயங்களை என் கண்கள் காண பண்ணுகிறவர், உருவாக்குகிறவர், தலை நிமிர பண்ணுகிறவர், சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவர்.